நாளைய சமுதாயம் நமது இளைஞர்களும் அவரது பொறுப்பும். வணக்கம், வாழ்க வளமுடன். உலகம் இன்று அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவம், தகவல் தொடர்பு ஆகிய துறைகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் வறுமை, போர்கள், சமத்துவமின்மை, மன அழுத்தம், உறவு சிதைவு மற்றும் சமூக பிளவுகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகின்றன. இந்த நிலைக்கு முழு மனித குலத்தையும் அல்லது ஒரு தலைமுறையையே குறை கூறுவது சரியாக இருக்காது. மாறாக சமூகத்தின் நீண்ட கால நலனை விட குறுகிய கால லாபத்தை, குறுகிய கால அதிகாரத்தை, சுயநலத்தை முன்னிறுத்திய தலைமைத்துவம், கொள்கை, அமைப்புகள், நமது தலைவர்கள் அவர்களை கண்மூடித்தனமாக தொடரும் தொண்டர்கள், இவை அனைத்தையும் நாம் ஒரு விமர்சன பார்வையுடன் தான் பார்க்க வேண்டும். மனிதனுக்கு உண்மையில் தேவையானது செல்வம் மட்டும் அல்ல, நாளையை பற்றிய நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை. நாளை என்ன ஆகும் என்ற அச்சத்தில் வாழும் சமுதாயம் எவ்வளவு செல்வந்தமாக இருந்தாலும் அமைதியில் இருக்க முடியாது. இன்றைய இளைஞர்கள் ஒரு புதிய உலகில் வாழ்கின்றனர். அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் முந்தைய தலைமுறைகளுக்கு இல்லாதவை, புதியதாக இருக்கிறது. நம்பர் 1, வெர்ச்சுவல் வேர்ல்ட், மெய்நிகர் உலகின் கவர்ச்சி. இல்லாததையெல்லாம் இருப்பது போல் காண்பிப்பது. ஆஹா, இதுதான் உண்மையோ என்று அதன் மயக்கத்தில் சென்று விடுவது. சமூக ஊடக அடிமைத்தனம். வீட்டில் சொல்வதை விட கூகுள் சொல்வதுதான் சரி என்கிற ஒரு நம்பிக்கை. உடனடி இன்பத்தை நாடும் மனப்பான்மை. சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, தொட்டு விட்டா குழந்தை பிறக்குது. உடனடி இன்பத்தை நாடும் மனப்பான்மை. சூதாட்டம், விரைவில் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற ஆசை. உலகிலேயே பணக்காரன் யார் என்று சொல்வதுதான் அதிகமாக இருக்கிறதே தவிர உலகில் ஏழைகள் யார் என்று சொல்வது நமக்கு தெரியாது. செயற்கை நுண்ணறிவின் மீதான அபரிதமான நம்பிக்கை, நேரடி மனித உறவுகளின் குறைவு. இதனால் உண்மையான சமூக உறவுகள் பலவீனமடைந்து வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப், மெய்நிகர் உறவுகள் பெறுகின்றன. அந்தோ பரிதாபம். ஆனால் இளைஞர்களை குறை கூறுவதற்கு பதிலாக அவர்களை பாதுகாக்கவும் வழிநடத்தவும், ஏனெனில் அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் காண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நாம் இளைஞர்களுக்கு வெறும் கல்வியையோ தொழில் திறன்களையோ மட்டும் வழங்கக்கூடாது. அதனோடு சேர்த்து ஒழுக்கம், பொறுப்புணர்வு, கருணை, உணர்ச்சி நுண்ணறிவு, சமூக அக்கறை, வாழ்க்கை நோக்கம், தன் உணர்வு ஆகியவற்றையும் வளர்க்க வேண்டும். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் நாடாளுமன்றங்களில் மட்டுமல்ல, குடும்பங்களில், பள்ளிகளில், சமூகங்களில், ஆசிரியர்களின் கைகளில் மற்றும் இளைஞர்களின் மனங்களில் உருவாகிறது. இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நாம் புத்திசாலியான, மிகவும் ஸ்மார்ட்டான
இயந்திரங்களை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஆனால் அறிவார்ந்த மனிதர்களை உருவாக்குவதில்தான் நான் உடைய நாளைய உலகின் வெற்றி இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. நாம் ஒருவேளை தோல்வியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோமோ? இளைஞர்களே, விழித்து கொடுங்கள். பெரியோர்களே, இளைஞர்களை கவனியுங்கள். அவர்கள்தான் நாளைய சமுதாயத்தின் விதைகள். நல்ல விதைகள் விதைக்கப்பட்டால் நல்ல உலகம் மலரும். கேள்விகள், சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாதவன் 9886067232. இது பேராசிரியர் மாதவன் அவர்களின் சமூக பார்வையுடன் ஒத்திசையும் ஒரு சிந்தனை. பங்கு கொள்ளுங்கள். இளைய சமுதாயத்தை நாளைக்கு உருவாக்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.